50வது தசகம் பார்க்குறோம். ஹே ஸ்ரீமன் தேவா, மங்களமூர்த்தியாய் இருக்கிற பகவானே அப்படின்னு பட்டதிரி கூப்பிட்டு சொல்றார். அதா அதுக்கப்புறம் ஹலதர சகஹா, பலராமனோடு கூட நேத்ராபிராம தனுத்யுதிகி, கண்ணுகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிற சரீர சோபையோடு கூடி இருக்கிற துவம் நீங்கள் தரள மது பிருந்தே, பாரி பறக்கிற வண்டுகளுக்கு நடுவில் வேறொரு வண்டாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி மனோகரே விருந்தாவனே, அழகாயிருக்கிற விருந்தாவனத்துல வல்ச அனுபாலக லோலுபகா, மாடோடு குழந்தைகளை மேய்க்கிறதுல தாற்பயம் உள்ளவனாயிட்டு கவள முரளி வேத்திரம், கொம்பும் ஓடக்குழலும் சூரல் கோலும் எல்லாம் தாரையன் கையில வச்சுண்டு பசுப சிசுபிகி சாகம், கோபக்குட்டிகளோடு கூட விச்சேரிதா, பிருந்தாவனம் முழுவன் கறங்கி நடந்தேளே ஓடக்குழல் கண்ணா. மங்களஸ்வரூபனாய் இருக்கிற பகவானே, சுந்தர சரீரம் இருக்கிற நீங்கள் அண்ணாவான பலராமனோடு கூடிட்டு வண்டுகள் சத்தம் போட்டு பாரி நடக்கிற மாதிரி அந்த வண்டுகளோடு கூட வேறொரு வண்டாக்குமோன்னு தோணுற மாதிரி அந்த வண்டுகள் பாரி நடக்கிற அந்த விருந்தாவனத்துல, அழகான விருந்தாவனத்துல கொம்பு, ஓடக்குழல், புல்லாங்குழல், சூரல் கோல், மாடு மேய்க்கிறதுக்கு ஆன குச்சி, இது எல்லாத்தையும் தெரிச்சுண்டு கோபபாலர்களோடு கூடி மாடு குழந்தைகளை மேய்க்கிறதுக்காயிட்டு சஞ்சரிச்சல். 2வது ஸ்லோகம், பட்டதிரி பகவான லக்ஷ்மி வல்லவா அப்படின்னு கூப்பிடுறார். நீங்கள் 3 உலகத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற சக்தி உள்ளவராக்கும். லக்ஷ்மி தேவியோடு திருக்கைகளால உங்களோட பாதம் எப்ப பார்த்தாலும் தடவி கொடுக்கப்படுறது. பரிசுத்தமான பிருந்தாவனத்துல மரங்கள், வள்ளிக்கொடிகள், தண்ணி, பூமி, பர்வதம், வயல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதிலெல்லாம் எதாக்கும் சம்பல் சமர்தம் ஆகாதக்கி இருந்தது, எல்லாம் சுபிட்சமா இருந்ததே அந்த பிருந்தாவனத்துல. கமலாபதே, லக்ஷ்மி தேவியோடு கனவா குருவாயிரப்பா நாராயணா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். தோயி, நீங்கள் பாவனே விருந்தாவனே, புனிதமான விருந்தாவனத்துல விகித ஜெகதீரட்சம், இந்த பிரபஞ்சத்தை முழுவன் காப்பாத்துறதும், லக்ஷ்மி கராம்புஜலாளிதம், லக்ஷ்மி தேவியோடு தாமரப்பூக்கள் மாதிரி இருக்கிற கைகளால தடவப்படுறதுமான, லாளிக்கப்படுறதுமான சரணத்வந்துவம், உங்களோட 2 திருப்பாதங்கள் தததி அந்த விருந்தாவனத்துல வச்சோனையே தருவல்லரி, மரங்கள், வள்ளிச்செடிகள், சலிலா, தண்ணி, தரணி, பூமி, கோத்ரக்ஷேத்திர ஆதிகம், பர்வதம், வயல் தொடங்கின எல்லாமே கிம் இவா சம்பத் சம்பூரிதம் நபபௌ, இதுல ஏதாக்கும் சுபிட்சம் இல்லாம இருந்தது, எல்லாமே சுபிட்சமாயிட்டு ஐஸ்வர்யமாயிருந்ததே அப்படின்னு பட்டதிரி சொல்றார். 3வது ஸ்லோகம், பகவான் நிறைய வள்ளி படர்ப்புகளால ஜொலிச்சு நிற்கிற வனங்களுக்குள்ளேயும் யமுனா நதியிலேந்து வர காற்று உடம்புல பட்டு
குளிர்மையா இருக்கிற அந்த விஸ்திருதமான யமுனா தீரத்திலேயும் கோவர்தன பர்வதத்தோடு மேல் பக்கங்களிலேயும் அழகான புல்லாங்குழல் நாதத்தை முழக்கிண்டு மாடு குழந்தைகளை மேய்ச்சுருக்கிறத ஒரு நாளைக்கு ஒரு மாடு குழந்தையோடு ரூபத்தை தரிச்ச ஒரு அசுரனை பகவான் பார்த்தார். கண்ணுக்குட்டியோடு வேஷத்தை போட்டு ஒரு அசுரன் அங்க வந்துட்டான் பகவானை கொல்லறதுக்கு. அத பகவான் பார்த்தார். விலசத் உலவே பச்சை புல் நிறைய இருக்கிற காந்தாராந்தே பிருந்தாவனத்துக்கு உள்ளேயும் சமீரண சீதளே பிருந்தாவனத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப சனமான காற்று நன்னா இருக்கிற விபுல யமுனா தீரே பெரிய யமுனா நதி தீரத்திலையும் கோவர்தன அஜல மூர்தசு கோவர்தன பர்வதத்தோடு டோப்பு ஸ்தலத்துல உச்சாணி ஸ்தலத்திலையும் துவம் பகவானே நீங்கள் லலித முரளிநாதஹா ஸ்வீட்டா இருக்கிற புல்லாங்குழல் நாதத்தை வாசிச்சுண்டு வால்சகம் சஞ்சாரையன் மாடு குழந்தைகளை எல்லாம் மேய்ச்சுண்டு நடக்கிறத கொஜன திவசே ஒரு நாளைக்கு வல்சாகிருதிம் தைத்தியம் கண்ணுக்குட்டிய மாதிரி ரூபம் போட்டுண்ட ஒரு அசுரன் அங்க வந்தத துவம் நீங்கள் உதைச்சதாகலு கண்டுபிடிக்கவே செஞ்சேளே. அது கண்ணுக்குட்டி கிடையாது, அது அசுரனாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கவே செஞ்சேளே. 4வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அதிசீக்கிரமா வாழை போட்டு ஆட்டிண்டு நடக்கிற அந்த அசுரனாயிருக்கிற கண்ணுக்குட்டி கொஞ்சமா கழுத்தை திருப்பி பார்க்கிற அந்த கண்ணுக்குட்டியோடு பார்வைய பார்த்த பகவான் அது அசுரனாக்கும் என்ன கொல்லறதுக்கு கரெக்டான சிச்சுவேஷனை பார்த்துட்டு நடக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த அசுரனாயிருக்கிற கண்ணுக்குட்டியோடு 4 காலையும் கூட்டி பிடிச்சு தூக்கி எடுத்து அதி சீக்கிரமா வட்டப்பாலம் சுற்றி அப்ப என்னாச்சு அந்த பசுக்குட்டியோடு பிராணன் போச்சு. பிராணன் போனோன்னு ஒரு பெரிய மரத்து மேல தூக்கி வீசினார் பகவான். ரபச விலசத் பிரிச்சம் ரொம்ப சக்தியாயிட்டு அடிக்கடி வாழை ஆட்டிண்டு விச்சாயதா நடக்கிற அஸ்ய அசுரனோடு வலித ஸ்கந்தம் கழுத்த திரும்பி பார்த்துண்டு ரந்திர பிரதீட்சம் சூட்டபிளான ஒரு டைமை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கிமபி உதீட்சிதம் ஒரு வித்தியாசமான பார்வைய அந்த அசுரனாயிருக்கிற அந்த கண்ணுக்குட்டியோடு முகத்துல விலோகையன் பார்த்துட்டு அத பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் சரணே பிப்ரது அசுரனோடு காலில பிடிச்சு தம் அந்த அசுரனை முகுஹு மறுபடியும் மறுபடியும் உச்சகைகி நல்ல சக்தி ஆயிட்டு ஃபோர்ஸ் ஆயிட்டு விப்ராமயன் சுற்றி கறக்கிண்டு க்ஷத ஜீவிதம் அசுரனோடு அந்த ஜீவன் அந்த சரீரத்தை விட்டு போனோன குஹஜன ஏதோ ஒரு மகாவிருட்சே பெரிய விருட்சத்துக்கு மேல சிச்சேபிதா அசுரனை தூக்கி வீசி எறிஞ்சல். 5வது ஸ்லோகம். ஜென்மனா துஷ்டனா இருக்கிற அந்த அசுரன் விழுந்தோன அவனோட சக்தியால மரங்கள் ஒடிஞ்சு விழுந்து காட்டுல பெரிய நாசமே சம்பவிச்சது. காடு அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்கிற இடமாக்குமே. இப்ப மரங்கள் மேல இந்த அசுரன் போய் விழுந்தோன நிறைய மரங்கள் சடபடான்னு விழுந்து
அந்த காடுக்கு நாசம் சம்பவிச்சது அப்படின்னாக்கா நிறைய மரங்களுக்கு நாசம் சம்பவிச்சது. அந்த டைம்ல தேவர்கள் வானத்துல கூட்டமாயிட்டு கூடி நின்று பகவானோட சிரசுல நிறைய நிறைய திவ்யமான புஷ்பங்களை வர்ஷிச்சா. ஹே ஹரே, பகவானே பகவானே குருவாயூரப்பா, மன கஷ்டங்கள் சரீர கஷ்டம் எல்லாம் இல்லாம பண்ற, துஷ்டர்களை இல்லாம பண்ற ஹரே குருவாயூரப்பா. ஜாத்தியா ஜென்மனா துராத்மனி துஷ்டனாயிருக்கிற மகாதைத்தியே பெரிய அசுரன். நிபதனா விழுந்ததோடு ஜவா சக்தியால சுண்ணா தகர்ந்து தரிப்பணமான சோணீருஹா மரங்களால சத காணனே காடெல்லாம் நசிப்பிச்சுண்டு அசுர சரீரம் தட்டி நிறைய நிறைய விருட்சங்கள் நசிச்சுதே, அதாக்கம் இங்க காடு நசிச்சுதுன்னு சொன்னது. தட்சணம் இம்மீடியட் ஆயிட்டு உடனடி ஆயிட்டு நிபததி விழுந்தோன திவி ஆகாசத்துல பரமிளத் விருந்தாக ஒட்டுக்க கூட்டம் கூட்டமாயிட்டு விருந்தாரகாக தேவர்கள் ததா அப்போது ஹர்ஷாத் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்ந்த குஷியால ஒரு அசுரனை பகவான் இப்ப கொன்னுட்டார். அந்த குஷியால பவதஹா சிரசி பகவானோட சிரசுல குசுமோத்கரைஹி விசிஷ்டமான தேவலோக உத்தியானங்களிலே இருக்கிற புஷ்பங்களால വർഷന്തി നാമ വർഷിക്കവും செஞ்சா. பகவான் ஓரோ அசுரர்களை நிகிரகம் பண்றதையும் தேவர்கள் புஷ்பவிருஷ்டி நடத்துவா, கந்தர்வர்களும் சித்தர்களும் எல்லாம் பாட்டு பாடுவா, அப்சர ஸ்திரீகள் நிறுத்தம் வைப்பா, நாரதர் வீணையில நாதம் மீட்டுவர். 6வது ஸ்லோகம். இந்த நிகழ்வு முடிஞ்சோன அங்க இருக்கிற கோபகுமாரர்கள் எல்லாம் அவளோட மனசுல தோணின விஷயத்த பகவான் கிட்ட கேட்டா, பகவான் அதுக்கு நான் பகவானாக்கும் அப்படின்னு காலர் தூக்கி விட்டுக்காம எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி பாவத்துல அந்த கோபர்களோடு கூட இருக்கிற ஒரு கோபனாயிட்டே பகவான் தன்னை அவாகிட்ட பிரகடனப்படுத்திண்டு அவளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதே மாதிரி ஒரு ரிப்ளைய சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கிற கோபர்கள் எல்லாம் பகவான் கிட்ட கேக்குறா, உன்னோட தலையில மேலேந்து ரொம்ப ரொம்ப மனம் இருக்கிற பூக்கள் எல்லாம் இப்படி விழுந்தது, இது எப்படியாக்கும் இது விழுறது அப்படின்னு பாலர்கள் கேட்டோன பகவான் அதொன்னும் பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதுவா அது அசுரனை தூக்கி வீசினேன் இல்லையா, அந்த அசுரன் மரத்து மேல போய் விழுந்தான் இல்லையா, அந்த மரத்துல இருக்கிற பூக்கள் என்னோட தலையில வந்து விழுந்தது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, இதுல என்ன வாக்கம் இத்திர கேட்கறதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பகவான். தவமூர்தனி பகவான் கிட்ட நண்பர்கள் சொல்றா, கிருஷ்ணா உன்னோட சிரசுல சுரபிலகமாகா இந்த அளவுக்கு மனம் இருக்கிற குசும ஆவலி பூக்களோடு கூட்டம், ஊர்துவம் குதஹா நிபததி மேலேந்து எங்கேந்து அக்கும் வந்து விழுந்திருக்கு, உன் தலையில இത്രയധികം பூக்கள் எங்கேந்து வந்து விழுந்திருக்கு இது அப்படின்னு பாலைஹி உக்தஹா கூட இருக்கிற பாலர்கள் பகவான் கிட்ட கேட்டோனே இப்ப பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், துவம் பகவானே நீங்கள் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்தேனே ரொம்ப ரொம்ப சூப்பர். தனுஜா அசுரனை க்ஷேபேன தூக்கி வீசி எறிஞ்சோன தரு மண்டலாது பூத்து நிற்கிற எல்லா மரங்களிலேந்தும்
ஸ்லடிதி திடீர்னு ஊர்துவம் கதஹா அந்த பூக்கள் எல்லாம் அசுரன் விழுந்த ஃபோர்ஸ்ல அந்த மரங்களிலேருந்து தெறிச்சு மேல வச்சு பூக்கள் எல்லாம் என்னட்டோ சஹ அயம் குசுமனிகரஹா மேல பறந்து போன அந்த பூக்கள் எல்லாம் ஷனைஹி ரொம்ப ரொம்ப மெல்ல சமேதி நூனம் கீழையே வந்து விழுந்ததாக்கும். அதாக்கும் என் தலையில வந்து விழுந்தது. அது நூனம் உறுதிதான். இது அப்படின்னு சஹேலம் தமாஷாயிட்டு உதைரயா பகவான் கோபகுமாரர்கள்கிட்ட சொன்னேள். 7வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு ரொம்ப சக்தியான வெயில் இருக்கிறத யமுனா நதியில தண்ணி குடிக்க போன பகவானும் நண்பர்களும் மாடுகளும் எல்லாம் ரொம்ப காலம் முன்னால பர்வதங்களோட ரெக்கையெல்லாம் வஜ்ராயுதத்தால வெட்டி போட்ட இந்திரன் ஏதோ ஒரு பர்வதத்தோட ரெக்கைய வெட்டுறதுக்கு மறந்து போயிட்டானோ அப்படின்னு தோணுற மாதிரி வேற ஒரு கைலாச பர்வதம் மாதிரி பெரிய ஆகிருதியில ஷேப்பில உருவத்துல ரெக்கைகளை ஆட்டின்னு இருக்கிற ஒரு கொக்க பார்த்தா. ரொம்ப முன்னால கிருதயுகத்துல பர்வதங்களுக்கு ரெக்கை இருந்தது. பறவைகள் எப்படி ஆக்குமோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் உட்காந்துக்கிறது, அதே மாதிரி இந்த பர்வதங்கள் நினைச்ச நேரத்துல அப்படியே பறந்து போய் இன்னொரு இடத்துல போய் உட்காந்துக்கும். அதனாலேயே நிறைய நிறைய உயிரினங்கள் இல்லாம போயிடும். அந்த பர்வதம் வந்து உட்கார்ற இடத்துல பறவைகள் இருக்கலாம், மிருகங்கள் இருக்கலாம், செடி கொடிகள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கிருதயுகம் அப்படின்னு சொல்லறத தேவர்களும் எங்க வேணா சஞ்சரிச்சுட்டு இருந்தா. அப்ப தேவர்களும் இருக்கலாம், தேவர்களோட தலையிலையும் சிலப்பா போய் உட்காரும் அந்த பர்வதம். ரிஷிகள் எல்லாம் தபசு பண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் போய் பர்வதம் உட்காந்தா ரிஷிகளோட தலையில போய் உட்காந்த மாதிரி ஆயிடும். இப்ப தேவர்களும் ரிஷிகளும் எல்லாம் பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினான். நாரத மகர்ஷி வழி தேவேந்திரன் கிட்ட பகவான் சொல்ல வச்சார், பர்வதங்களோட ரெக்கைகளை வஜ்ராயுதத்தால முறிச்சு போட்டு இந்த பர்வதங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக விடாம பண்ணணும். கைலாசம், மைனாகம், மேரு தொடங்கின ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கிற 7 பர்வதங்களை ஒன்றும் பண்ணப்படாது அப்படின்னும் நாரத மகர்ஷி சொன்னார். தேவேந்திரன் சுவாபாவிகமாயிட்டே இந்த தேவேந்திரனுக்கு ஒரு கர்வம் இருக்கும். இதுல நாரத மகர்ஷி, தேவேந்திரா ஒன்னாலதான் முடியும் இந்த பர்வதங்களோடு அகங்காரத்தை அடக்கிறதுக்கு, ரெக்கைய முறிக்கிறதுக்கு உங்ககிட்ட தான் வஜ்ராயுதம் இருக்கு இப்படின்னு எல்லாம் சொன்னோனையும் தேவேந்திரனுக்கு அகங்காரம் தலைக்கு மேல ஏறித்து. அதனால எதெல்லாம் பர்வதங்களை முறிக்கப்படாதுன்னு சொன்னாரோ நாரதர் அத மைண்டில் வாங்கிக்காதக்கு எல்லா பர்வதங்களோடும் ரெக்கைய முறிச்சு போட்டார். அந்த டைம்ல மைனாகம் அப்படிங்கிற பர்வதம் தேவேந்திரன் கிட்டேந்து பயந்து ஓடி சமுத்திரத்துக்கு அடியில ஒளிஞ்சுண்டுது. இப்போ மைனாகத்தோடு ரெக்கைய மட்டும் தேவேந்திரனுக்கு வெட்டி போடுறதுக்கு சாதிக்கலை அப்படிங்கிறத நம்ம புராண கதைகளில பார்ப்போம். இங்க அந்த தேவேந்திரன் நிறைய பர்வதங்களோடு ரெக்கைகளை முறிச்சு போட்டாரே, அதுக்கப்புறம் இந்த பர்வதங்களுக்கு சலனம் இல்லாதக்காச்சு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்க முடியாது. பாலாழி மதனத்துக்கு இந்த தேவேந்திரனோட அகங்காரம் காரணமாகி வந்தது அப்படிங்கிறத நமக்கு அந்த டைம்ல அந்த கதைகள் வழி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இங்க பட்டதிரி அந்த கொக்க பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறத தன்னோட சாங்கல்பிகமான அந்த வர்ணனையில சொல்றார். முன்னால தேவேந்திரன் எல்லா பர்வதங்களோடும் ரெக்கைகளை முறிச்சோன, ரெக்கைய முறிக்கிறதுக்கு மறந்து போன கைலாச பர்வதமாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி கைலாச பர்வதத்தோடு ரெக்கைய தேவேந்திரன் முறிச்சிட்டார்.
அந்த கைலாச பர்வதம் அசையாம அங்க உட்கார்ந்துட்டுதான் இருக்கு. அதே மாதிரி ஒரு பர்வதம் தேவேந்திரன் ரெக்க முறிக்கிறதுக்கு மறந்து போயிட்டாரோ, கைலாச பர்வதம் மாதிரி தோணரா மாதிரி அந்த கொக்கு இருந்தது. அந்த கொக்கு தன்னோட ரெக்கைய ஆட்டின்னு இருந்தது. பெரிய பர்வதத்தோடு, கைலாச பர்வதத்தோடு அளவுக்கு ரூபம் இருந்தது அந்த கொக்குக்கு. அந்த கொக்கு தன்னோட ரெக்கைய ஆட்டின்னு இருந்தது. கைலாச பர்வதம் ஐஸ் மலையாக்குமே, வெளுத்த கலர் இருக்கிறதாக்குமே, அதே மாதிரி பியோர் ஒயிட் கலர்ல இருக்கிற பெரிய கொக்காக்கும் அங்க நின்று இருந்தது. இந்த கொக்குக்கு ரெக்கை இருக்கு, ரெக்கை அடிக்கிற இன்னொரு கைலாச பர்வதமாக்குமோ இது அப்படின்னு பட்டதிரி இங்க ஆச்சரியப்படுறார். பூயஹா, அதுக்கப்புறம் ஒருக்கா மறுபடியும் கொஜன திவசே, ஒரு நாளைக்கு பூயஸ்தரே பருஷா ஆத்தபே, ரொம்ப ஜாஸ்தியான கடின வெயில் இல்ல, தபன தனையா சூரிய புத்திரியா இருக்கிற யமுனா நதியில பாதஹா தண்ணி, பாதும் குடிக்கிறதுக்கு, கதாஹா பவத் ஆதயஹா, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு போன பகவானும் நண்பர்களும் மாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் எல்லாம் கிதிதர கருச்சேதே, பர்வதத்தோடு கிதிதரம் அப்படின்னாக்கா பர்வதம், பர்வதங்களோடு கருத், கருத் சொன்னா ரெக்கை, சேதே முறிக்கிறத. முன்னால கிருதயுகத்துல தேவேந்திரன் பர்வதங்களோடு ரெக்கைகளை முறிக்கிறத அந்த தேவேந்திரன் விஸ்மிருதம் மறந்து போன மாதிரி, அபரம் கைலாச சைலம் இவ, வேற ஒரு கைலாச பர்வதம் மாதிரி சலித கருதம் ரெக்கைய ஆட்டிண்டு இருக்கிற பகம் கொக்க பிரேட்சாமாசுகூகலு பார்க்கவே செஞ்சாரே. பகாசுரனையாக்கும் இங்க வர்ணிக்கிறது. பெரிய கொக்கோடு வேஷத்தை போட்டுண்டு அசுரன் அங்க வந்து நிக்கிறான், பகாசுரன். அந்த பகாசுரன் பார்க்கறதுக்கு ரெக்கை இருக்கிற கைலாச பர்வதம் மாதிரி பெருசா இருந்தான். அதையாக்கும் இங்க வர்ணிக்கிறது. 8வது ஸ்லோகம். கோபர்கள் தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறத அந்த கொக்கு பகவானோடு நேர பாஞ்சு வந்து பகவான முழுங்கித்து. முழுங்கின உடனே நெருப்ப முழுங்கின மாதிரி உடனடியா அந்த பகவான வெளியில வாமிட் பண்ணித்து. அதுக்கப்புறமா அந்த கொக்கு தன்னோட சுண்டோடு அற்றத்தால பகவான கொத்தி பிளர்க்கிறதுக்கு வந்தது. அப்போது துஷ்ட நிகிரகம் செய்யறதுல ஃபேமஸ் ஆயிருக்கிற பகவான் அந்த கொக்கோடு 2 சுண்டையும் கொக்கையும் பிடிச்சு அவனை 2ஆயிட்டு பிளர்ந்துட்டார். கோபவ்ராதே சலிலம் பிபதி, கோபகுமாரர்கள் எல்லாம் தண்ணி குடிக்கிற நேரத்துல சஹா அசுரனாயிருக்கிற அந்த கொக்கு, கைலாச பர்வதமாக்குமோ அப்படின்னு தோணற மாதிரி இருக்கிற அந்த கொக்கு பவந்தம் பகவானோடு கிட்டக்க அபித்ருதா அபித்ருதஹா ஓடி வந்துட்டு நிகிலன் பகவான முழுங்கித்து. உடனடியாயிட்டு அக்னி பிரக்யம் நெருப்ப முழுங்கிற மாதிரி ஒரு அனுபவம் அந்த கொக்குக்கு உண்டாச்சு. திருதம் அதிசீக்கிரமாயிட்டு உத்வமன் வெளியில பகவான வொமிட் பண்ணிட்டு சர்திச்சது. புனகா மறுபடியும் த்ரோட்டியாகா கோட்டியா கொக்கோடு அற்றத்தால தலயுதம் பகவானோட சரீரத்தை கீறி முறிக்கிறதுக்கு அகாது வந்தது. விபோ சர்வசக்தனா இருக்கிற பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார். ததா அப்போது கலஜனபிதா சுஞ்சுஹு துஷ்டர்களை நிகிரகிக்கிறதுல அதிசமர்த்தனாயிருக்கிற நீங்கள் ஆசு அதிசீக்கிரம் சஞ்சு பிரகிருஹ்யா 2 கொக்குகளையும் கடந்து பிடிச்சிட்டு கொக்கோடு அந்த வேஷம் எடுத்துட்டு வந்த தம் அந்த பகாசுரனை ததாரா 2ஆயிட்டு பிளர்ந்த.
பகாசுரன் அப்படிங்கிற அசுரனை பகவான் பிளர்ந்தள் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். இங்க பகவானை முழுங்கின உடனே அந்த உடம்புக்குள்ள சுட்டு பொசுங்கிட்டு அந்த கொக்குக்கு, എന്നിട്ടാക്കും வெளியில துப்பிட்டு. அதையாக்கும் நம்ம இங்க பார்த்தோம். சரீரத்துக்குள்ள ஜடராகினி இருக்கு. அந்த ஜடராகினியை விட சூடாக்கும் பகவானுக்கு. தீ ஜுவாலையாயிட்டாக்கும் பகவான் இருக்கார். நெருப்பை விட சூடு. அப்படி இருக்கிற பகவானியாக்கும் இந்த கொக்கு முழுங்கித்து. அவ்வளோ சக்தியாக்கும் பகவானுக்கு. அந்த பகவானோட சூடு தாங்க முடியாம கொக்கு பகவானை வெளியில துப்பித்து. அதையாக்கு நம்ம பார்த்தோம். 9வது ஸ்லோகம். அந்த பகாசுரன் இறந்து போன சகோதரியா இருக்கிற பூதனைய பார்க்கறதுக்காக்குமோ முன்னால போய் நிற்கிறான். அப்படி இல்லைன்னா தம்பியான அகன் இனிமேதான் அங்க வருவன் யமலோகத்துல. அவன் வரதுக்கு வேண்டி வெயிட் பண்றதுக்காக்குமோ இப்போ இறந்து போனான். இவன் என்னத்துக்கு இப்படி இறந்து போனான் அப்படின்னு பட்டதிரி ஆச்சரியமா இந்த பகாசுரனை நினைக்கிற. பகாசுரனை பகவான் கொக்க ரெண்டாயிட்டு பிளர்ந்து கொண்டுட்டான். அந்த பகவானோட கையாலேயே இறந்து போறதுக்கு ஓடி வந்த பகாசுரன் ஆல்ரெடி பூதனைக்கு மோட்சம் கொடுத்திருந்தார் பகவான். அந்த பூதனை பகாசுரனோடு அக்காவாக்கும். ஆல்ரெடி பகவானோட கையால மோட்சம் கிடைச்சிட்டு அங்க இருக்கா. இனி இந்த பகாசுரனோடு தம்பி ஒருத்தன் இனிமேதான் பகவானை துரோகிக்கிறதுக்கு வருவன். அகாசுரன் பாம்போடு வேஷத்துல, பெரும்பாம்போடு வேஷத்துல. அந்த அகாசுரன் இனி வருவனே அவனுக்காக வெயிட் பண்றதுக்கு ஆக்குமோ? அக்காவான பூதனை அங்க போயிருக்காளே அவளை பார்க்கறதுக்கு ஆக்குமோ? இவன் இப்படி பகவானோட கையால இறந்து போனான் அப்படின்னு பட்டதிரி இங்க ஆச்சரியப்படுறார். அப்படி பகவானோட கையால அந்த அசுர நிகிரகம் நடந்தது. தேவர்கள் எல்லாம் பகவானை ஸ்துதிச்சு புஷ்பவிருஷ்டி பண்ணினா. എന്നിട്ട് பகவான் விருந்தாவனத்திலேருந்து தன்னோட வீட்டுக்கு திரும்ப போனார். மிருதாம் சஹஜாம் இறந்து போன சகோதரியான பூதனாம் பூதனைய சாபதி அதிசீக்கிரம் சந்திரஷ்டும் போய் பார்க்கறதுக்கு கலு அதுக்காக்குமோ வா. அப்படி இல்லைனா ஓர் அப்படி இல்லைனா அக்ரே கத்வா முன்னால போய் உட்காந்துண்டு அனுஜம் அகமபி பிரதீட்சிதும் ஏவா தம்பியான அகாசுரனை வெயிட் பண்றதுக்காக்குமோ? என்னத்துக்கானாலும் சரி. தஸ்மின் அந்த பகாசுரன் சமண நிலையம் யமலோகத்துக்கு யாதே போனோன சுமனோகனே நல்ல மனசு இருக்கிற தேவர்களோட கூட்டம், சுமனோ விருந்தம் நிறைய சுகந்த பூக்களால கிரதி புஷ்பவிருஷ்டி செஞ்சாலே அப்போது அதுக்கப்புறம் விருந்தாவனத்திலேருந்து கிரகம் ஐச்சதாக பகவான் சொந்தம் கிரகத்துக்கு நண்பர்களோடு கூடிட்டும் ஆடுமாடுகளோடு கூடிட்டும் போகவே செஞ்சாரே. 10வது ஸ்லோகம். தூரக்க ரொம்ப தூரக்க ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கிற புல்லாங்குழல் நாதம் கேட்டு கோபஸ்திரிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான குஷியோடு கூடிட்டு ஓடி வந்து பகவானை பார்த்தா. அதுக்கப்புறமா பகவான் வீட்டுக்குள்ள எத்தி சேர்ந்து அம்மாவையும் அப்பாவையும் எல்லாம் குஷிப்படுத்தினார்.
அப்படியெல்லாம் இருக்கிற பகவானே குருவாயூரேஷா என்னோட நோய்களை இல்லாம பண்ணணுமே. லலித முரளிநாதம் இனிமையான புல்லாங்குழல் நாதம் தூராது நிசம்யா தூரேந்து கேட்டுட்டு வதூஜனேகி கோபஸ்திரீகள் துவரிதம் இம்மீடியட் ஆயிட்டு வேகமா ஆராதுபகம்யா பகவான் கிட்ட வந்து சேர்ந்தா. ஆரூட மோதம் ரொம்ப ஜாஸ்தியான குஷியோடு கூடிட்டு உதீட்சிதா பகவானை உத்து பார்த்துட்டு நின்னா. கோபஸ்திரீகளால் பகவான் உத்து பார்க்கப்பட்டார். ஜனித ஜனனி நம்த ஆனந்தகா ஜனித ஜனனி நம்த ஆனந்தகா அம்மையான யசோதைக்கும் அப்பாவான நந்தகோபருக்கும் ஆனந்தம் கொடுக்கிற சமீரண மந்திரம். சமீரணம் சொன்னா காத்து அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புறம் அதாக்கு மந்திரம். சமீரணம் சொன்னா காற்று, மந்திரம் சொன்னா புறம். குருவாயூரேஷா குருவாயூர்புரத்துல இருக்கிற ஈஸ்வரா நீங்கள் அந்த குருவாயூர் கோவிலில் பிரதித வசதே ஃபேமஸ் ஆயிட்டு உட்காந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாள். இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குஷியை கொடுக்கிறாள் அப்படின்னு பட்டதிரி சொன்னார். இப்போ பகவானோடு உண்மையான அப்பாவை இங்க சொல்றார். அந்த அப்பாவோடு புத்திரனாக்குமே நீங்கள் அப்படின்னு. சௌரியோடு புத்திரா அப்படின்னு. வசுதேவரோடு புத்திரனான சௌரி ஜனனா வசுதேவரோடு புத்திரனான ஸ்ரீகிருஷ்ண பகவானே மம ஆமையான் என்னோடு மன சரீர ரோகங்கள் சகலதையும் தூரீகுருஷ்வா தூர ஓட்டி களைஞ்சிடுங்கோ. பகவான் என்ன சகல நோய்களிலேந்தும் காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 50வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார்.